Praise the Lord. கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் என்று தெய்வ பிள்ளைகளை சொல்லும் நாட்கள். ஆமென். பல சூழ்நிலைகளில் ஆமென் நாம் நெருக்கம், வேதனை, துன்பத்தில் கடந்து போகும்போது இவர்களும் தெய்வ பிள்ளைகள் ஏன் இவ்வளவு நெருக்கடிகள், ஆனாலும் ஆமென் இவர்கள் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள், வேதனையில் கடந்து போகிறார்களே என்று உலகத்தார், உறவுகள் பல நேரம் வேதனையோடு ஹல்லேலூயா இந்த காரியத்தை பார்க்கலாம். ஆமென். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் வருகிற பிரச்சனைகளில் இருந்து தேவன் மீட்டெடுக்கிற ஒரு நாள் உண்டு. ஆமென். விடுதலையாக்கி வேறு பிரிக்கிற ஒரு தருணம் உண்டு. ஆமென். இந்த பாடுகளில், நெருக்கங்களை, வேதனையை கண்ட ஜனம்தான் நீ மீட்கப்படும் போது இவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய நெருக்கடிகளை கண்டவர்கள், உன்னுடைய வேதனையின் வாழ்க்கையை கண்டவர்களுக்கு முன்பு நீ மீட்கப்பட்டதை அறிக்கையிடுகிற ஒரு நாளும் உண்டு என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க போகிறார். எல்லா நெருக்கத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பார். அதற்கென்று சிலுவையில் கடைசி சுற்று இரத்தத்தையும் நமக்காக ஊற்றி கொடு. அந்த காலை வேளையில நம்முடைய துக்கம் மாறும், நம்முடைய வேதனை நிச்சயம் மாற்றுவார். நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு பிரியமாய் நடக்க பிரயாசப்படுவோம். நாம் மீட்டெடுக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளை. மீட்கப்படுவதற்கென்று தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து தெரிந்தெடுத்த ஒரு தெய்வ பிள்ளை என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியை கண்டு சோர்ந்து போகாதே. நான் ஒரு நாள் மீட்கப்படுவேன். இந்த பூமியின் வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையிலேயே நான் மீட்கப்படுவேன் என்பதை இந்த நாளில விசுவாசித்து ஹல்லேலூயா. அப்பொழுது மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவன் ஆராதித்த தேவன் இவனை மீட்டெடுத்திருக்கிறார், இவன் நம்பி இருந்த தேவன் இவனை விடுவித்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இதோ சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்த்து இந்த வார்த்தையோடு இணைந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற விசேஷமாய் ஆண்டவரே, நெருக்கடிகள், தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்படுகிற தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் மற்றவர்கள் அறியத்தக்கதான நெருக்கடிகள், வேதனைகள், சமாதான கேடுகள் எல்லாம் காணப்படுகிறதே அப்பா. நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஒரு நாள் ஆண்டவரே, யார் தூஷித்தார்களோ, யார் இவர்கள் ஏன் இந்த வேதனையில் என்று புலம்பினார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்று உள்ள சாட்சி வெளிப்படுத்த போகிறதற்காய் நன்றி. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே மீட்டெடுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கும் நாள் சமீபம். God bless you. Praise the Lord.